ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் 4 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். இப்போது அந்த 4 அதிகரணங்களினுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். முதல் அதிகரணம் ஜிக்ஞாசாதிகரணம். அங்க என்ன பூர்வபக்ஷம் வந்தது? சப்தமானது சித்த பதார்த்தத்தை சொல்லாது என்று பூர்வபக்ஷம் வர, எம்பெருமானார் என்ன காட்டினார்? சப்தமானது சித்த பதார்த்தத்தையும் சொல்லும் அப்படின்னு காட்டினார். என்ன உதாரணங்கள் எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது, இது ஜிக்ஞாசாதிகரணத்துக்கு விஷயம். சுருக்கமா என்ன சொல்லணும்? சித்த பதார்த்தத்தையும் சப்தமானது சொல்லும். ஆகையினால வேதம் என்றது சித்தமான பிரம்மத்தை சொல்லும் அப்படின்னு முதல்ல ஸ்தாபிச்சார். அதுக்கப்புறம் சந்தேகம் வந்தது, பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணணும் என்றால் பிரம்மத்தை பத்தி அடையாளம் காண வேணுமே, மற்ற பொருள்களிலிருந்து வேறுபட்டதாக பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே, அதுக்கு உபாயம் இருக்கா என்று கேள்வி வர, இதிலிருந்து ஜகத்தானது படைக்கப்படுகின்றதோ, எதினால் ரட்சிக்கப்படுகின்றதோ, எதனிடத்தில் லயத்தை அடைகின்றதோ அதுதான் பிரம்மம் அப்படின்ற வேத வாக்கியம் இருக்கு. அது போதுமே மற்ற பொருள்களை காட்டிலும் பிரம்மத்தை தனித்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு என்று பதில் வர, அதுக்கு மேல் என்ன கேள்வி வந்தது? இந்த 3 லட்சணங்கள் இருக்கு, அப்போ 3 பிரம்மம் அப்படின்னு ஆகாதா? பிரம்மத்தை வேற கண்ணால காண முடியாது, கண்ணால காண முடிந்ததே என்றால் என்ன பண்ணலாம்? பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு 3 வஸ்து கிடையாது, ஒரே ஒரு வஸ்து தான் சொல்லலாம். ஆனா இங்க அதுக்கும் வழி கிடையாது, பிரம்மமானது கண்ணாலே காண முடியாத பொருள் என்றெல்லாம் பூர்வபக்ஷம் வர, அதற்கப்புறம் எம்பெருமானார் என்ன சித்தாந்தம் பண்ணார்? 3 லட்சணங்களும் ஒரே பிரம்மத்திலே சேரும் அப்படின்றதெல்லாம் சித்தாந்தத்தை பண்ணினார். ஆக ஜன்மாதிகரணத்துக்கு என்ன தாற்பயம்? பிரம்மமானது மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக வேதத்தை கொண்டு நாம் அறிய முடியும். ஆகையினால் மேற்கொண்டு அந்த பிரம்மமானது வேதத்துல எங்க சொல்லப்படுறது, எப்படி சொல்லப்படுறது அப்படின்ற பிரம்ம விசாரம் அதை நாம் வேதத்தை கொண்டு பண்ணலாம் அப்படின்றது ஜன்மாதிகரணத்துக்கு சாரம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்போ பிரம்மம்னா என்னது? உலகத்தை படைக்கக்கூடியது, அதுதான் பிரம்மம் அப்படின்றதா எடுத்து இல்லையா? இப்படிப்பட்ட பிரம்மத்தை சாஸ்திரம் கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது, அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுதான் சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல இருக்கக்கூடிய பூர்வபக்ஷம். அது எம்பெருமானார் கண்டனம் பண்ணார். அனுமானத்தை கொண்டு கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் ஒன்றுதான் வழி அப்படின்றது சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல காமிச்சார். அதுக்கப்புறம் 4வது அதிகரணம் தான் சமன்வய அதிகரணம். இங்க என்ன நடந்தது? விசாரம் அப்படின்றது செய்யணும்னா 2 தேவைகள் இருக்கு. ஒண்ணு, விஷயமானது அக்ஞாத்தமாக இருக்க வேண்டும், தெரியப்படாததாக இருக்க வேண்டும், அதே போல பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அந்த விஷயம். அப்பதான் அதை பத்தி விசாரத்துக்கே நாம் இறங்குவோம் அப்படின்னு கேள்வி, அதாவது ஒரு சந்தேகம் வர, அதாவது இப்படி சொல்லிட்டு பிரம்மமானது எப்படி? அது அது அக்ஞாத்தம் தான். சாஸ்திர யோனித்வ அதிகரணத்துல என்னாச்சு? அனுமானத்தினாலே தெரிஞ்சிடலாமே, அப்படி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வர, அதை கண்டனம் பண்ணியாச்சு. சாஸ்திரத்தை கொண்டுதான் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஆகையினால பிரம்மம் சாஸ்திரத்தை விட்டா தெரியாத பொருள் தான் அக்ஞாத்தம். அக்ஞாத்தம்னா தெரியாத பொருள், அறியப்படாத பொருள். பிரம்மமானது அறியப்படாத பொருள் தான், சாஸ்திரம் தான் அறியறதுக்கு ஒரே வழி அப்படின்றது 3வது அதிகரணத்துல ஸ்தாபிச்சாச்சு. ஆனா அதுக்கு மேல என்ன கேள்வி? சரி, அந்த பிரம்மமானது பயனுள்ள விஷயமா, பயனான விஷயமா பிரம்மம், அதை பத்தினா இதுக்கு விசாரம் பண்ணணும். காக்கைக்கு பல்லு இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி யாராவது விசாரம் பண்ணுவார்களா? அது போலதான பிரம்ம விசாரம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர, கேள்வி வர, பூர்வபக்ஷி கேள்வி எழுப்ப, உன்னுடைய அடிப்படை என்ன? அந்த பூர்வபக்ஷத்துக்கு அடிப்படை என்ன? சித்தமான ஒரு பொருளை சொல்றது பயனுள்ளதாக இருக்காதே. லோகத்துல அப்படித்தானே பாக்குறோம். ஒருத்தர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட ஏன் சொல்ற, என்ன பயன்? அது போலதான கேள்வி வருது. ஆகையினால சித்த பதார்த்தத்தை, பிரம்மம்ன்றது சித்த பதார்த்தம் தான், செய்யாத அப்படின்றது கிடையாது பிரம்மமானது. அப்போ செய்யப்பட வேண்டியதோ மீள வேண்டியதோ, செயலிருந்து மீள வேண்டியதோ அப்படி ஒரு பொருள் சொல்லப்படலையே வேதாந்த வாக்கியங்கள்ல. அந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இருக்கு இவ்வளவுதான சொல்றது, செய்யாதன்னு சொல்லலையே. அப்ப பயனற்றதாச்சு இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு எம்பெருமானார் என்ன காண்பிச்சார்? சரிப்பா, நீ சொல்றது சரிதான், பெரும்பாலும் லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சித்த பதார்த்தத்தை சொன்னா பயன் இல்லை அப்படின்றது போலதான் இருக்கு. ஆனாலுமே கூட சில உதாரணங்களை காண்பிக்கலாம். ஒரு புத்திரன் பிறந்திருக்கான் அப்படின்னு தகப்பன் இடத்துல சொன்னா அந்த தகப்பனுக்கு சந்தோஷம் பிறக்கிறது, அந்த க்ஷணத்திலேயே சுகம் அப்படின்ற பயன் ஏற்படுறது.
அப்ப எல்லா வாக்கியமும் சித்தமான பொருளை சொல்லக்கூடிய எல்லா வாக்கியங்களும் பயனற்றவை அப்படின்னு கிடையாது. அதே போல வேதாந்த வாக்கியமும் பேர்பட்ட பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்ல போக கேட்ட உடனே அந்த ஜீவாத்மாவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுறது. அதுதான பயன். சுக்கம் அப்படின்றது தானே பயன். அப்பவே பயன் இருக்கு. செய்யாத அப்படின்ற வாக்கியங்கள் எல்லாம் கேட்ட பிறகு இவன் ஒரு விஷயத்த செய்யணும், அதனால அவனுக்கு சுகம் ஏற்படணும், பயன் எங்கேயோ இருக்கு. ஆனா பிரம்ம விஷயத்துல பிரம்மத்தை பத்தி கேட்ட மாத்திரத்திலே சுகம் ஏற்படுறது. இதுதான மிகவும் பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு எம்பெருமானார் சமன்வய அதிகரணத்துல காண்பிச்சார் என்று இப்படி இந்த 4 அதிகரணங்களுக்கு தொடர்பு. 4 அதிகரணங்களுமே என்ன பண்றது? சாஸ்திரமானது ஆரம்பிக்க தகுதி பெற்றது, பிரம்ம விசாரம் செய்ய தகுந்தது அப்படின்னு 4 ஸ்தாபிக்கிறது. எப்படி? முதல்ல என்னாச்சு? சித்த பதார்த்தத்துல விற்பத்தியே கிடையாது, அதாவது சித்த பதார்த்தத்தை வாக்கியமானது போதிக்காது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது வேதத்தினால. அப்புறம் என்ன பிரம்ம விசாரம் வேண்டி இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். 2வது, சரி சித்த பதார்த்தத்தை வாக்கியம் தெரிவிக்கும், ஆனா பிரம்மன்றது கண்ணால காணப்படாத ஒரு விஷயம். அப்ப மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பிரம்மத்தை? இப்ப வேறுபட்டதாக தெரிஞ்சுக்காம போனோமே என்றால் பிரம்மத்தை பத்தி என்ன விசாரம் பண்ண முடியும்? ஆகையால பிரம்ம விசாரம் வீண் அப்படின்னு 2வது அதிகரணம் அதுவும் முறியடிக்கப்பட்டது அந்த வாதமும். ஆனாலும் என்ன, அந்த பூர்வபக்ஷத்தை எப்படி நம்ம பார்த்துட்டு வரணும்? சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டாம், இந்த சாஸ்திரம் வீண் அப்படின்றத பூர்வபக்ஷம். அதே போல 3வது அதிகரணம் சாஸ்திர யுனித்துவ அதிகரணம் அது என்ன சொல்றது? பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு வேதமே வரல, ஏன் அனுமானத்தினாலே பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியுமே, ஆகையினால வேதத்தை கொண்டு பிரம்ம விசாரம் பண்றது வீண், பிரம்ம விசாரம் வேதத்தை கொண்டு பண்ண முடியாது, ஏன்னா வேதத்துக்கு அது தாத்பரியமே கிடையாது அப்படின்றது 3வது அதிகரணம் சாஸ்திர யுனித்துவ அதிகரணம். அதுக்கப்புறம் சமன்வய அதிகரணம் என்ன சொல்லி தந்த அந்த பூர்வபக்ஷம் என்ன சொன்னான்? பூர்வபக்ஷி பிரம்மமானது பயனற்ற விஷயம், அதை கொண்டு அதை விசாரம் பண்ணி என்ன பயன் இருக்க போறது, ஆகையினால வேதத்தை கொண்டு பிரம்ம விசாரம் பண்றது வீண், பயன் இல்லையே, ஆகையினால அங்கேயும் பிரம்ம விசாரம் தேவையில்லை அப்படின்றதான் பூர்வபக்ஷம். ஆக இந்த 4 அதிகரணங்கள் என்ன பண்றதுன்னா அந்தந்த பூர்வபக்ஷங்களை முறித்து இந்த வேத விசாரம், இந்த பிரம்ம விசாரம் அப்படின்ற இந்த சாஸ்திரம், பிரம்மசூத்திரம் அப்படின்ற சாஸ்திரம் வேதவியாசம் பண்ணது தகுந்ததே தான், இது ஆரம்பிக்கத்தக்க கிரந்தம் தான் அப்படின்னு இப்படி ஒரு தொடர்பு இந்த 4க்கும் உண்டு. மற்றொரு தொடர்பும் ஆச்சாரியால் காட்டுறா. அதிகரண சாராவளி அப்படின்ற கிரந்தத்துல வேதாந்த ஆச்சாரியர் காட்டக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு. பேட்டிகா சங்கத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். பேட்டிகா அப்படின்னா பெட்டி. இந்த 4 சூத்திரங்கள் இருக்கு இல்லையா, 2 பெட்டியில போடுற ஆச்சாரியார். 2 பெட்டி எடுத்துக்கிறான். முதல் பெட்டியில 2 சூத்திரம், அடுத்த பெட்டியில 3 4 2 சூத்திரங்கள். முதல் பெட்டியில என்ன 2 சூத்திரம்? ஜிக்ஞாசா அதிகரணமும் அதே போல ஜென்மாதிகரணம். இந்த 2 அதிகரணமும் சேர்ந்து என்ன பண்றதுன்னா சாஸ்திரமானது பிரம்மத்தை தெரிவிக்கும், மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக பிரம்மத்தை தெரிவிக்கும் அப்படின்றதுதான் இந்த முதல் 2 அதிகரணங்கள் சேர்ந்து பண்ணுறது. இது எப்படி பண்றது அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு தான் தோன்றது. என்ன இந்த பேட்டிகளை சொல்லப்படுறது? சாஸ்திரமானது பிரம்மத்தை தெரிவிக்கும், மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக பிரம்மத்தை தெரிவிக்கும். இதுல சாஸ்திரமானது பிரம்மத்தை தெரிவிக்கும் அப்படின்றது எந்த அதிகரணத்துக்கு விஷயம்? ஜிக்ஞாசா அதிகரணத்துக்கு விஷயம். சித்த பதார்த்தத்தையும் சப்தமானது சொல்லும், வேறுபடுத்தி சொல்லும் அப்படின்றது ஜன்மாதிகரணத்துக்கு விஷயம். ஆக இந்த முதல் பேட்டிகளை 2 சூத்திரங்கள் இப்படி அடக்கிடலாம். ஆக இந்த பேட்டிக்கன்னா என்னன்னா ஒரு பெட்டி, அது சேர்ந்து ஒரு பொருளை தெரிவிக்கும் இல்லையா, சேர்ந்து ஒரு காரியத்தை தெரிவிக்கும் இல்லையா, அது போல இந்த 2 சூத்திரங்கள் சேர்ந்து என்ன காரியத்தை தெரிவிக்கிறதுன்னா வேறுபடுத்தி சாஸ்திரமானது பிரம்மத்தை சொல்லும் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த 2 சூத்திரங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்த 2 சூத்திரம் என்ன பண்றது? இது அடுத்த பெட்டி, அடுத்த பேட்டிக்கால போடணும். இது என்ன பண்றதுன்னா சாஸ்திரம் அதே போல சாஸ்திரத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம், இது இரண்டும் பயனற்றவை அப்படின்ற சங்கைய போக்குறது. மறுபடியும் சொல்ற, சாஸ்திரம் சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் இரண்டும் பயனற்றவை அப்படின்னு சந்தேகம் வர இது 2வது பேட்டிகை. இந்த பேட்டிகையில 3 4 சாஸ்திர யுனித்தாதிகரண சூத்திரமும் சமன்வயாதிகரண சூத்திரமும் இருக்கு. இந்த 2 சூத்திரமும் சேர்ந்து இந்த வேலையை தான் செய்யறது. எப்படி செய்யறது? என்ன சங்கை வந்திருக்கு? சாஸ்திரமும் பயனற்றதான், சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய போதம் அந்த மதி அந்த அறிவும் பயனற்றது அப்படின்னு 2 சங்கை வருது. சாஸ்திர யுனித்துவ அதிகரணம் என்ன பண்றது? சாஸ்திரம் பயனற்றது அப்படின்றதான பூர்வபக்ஷம். அங்க அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கலாமே சாஸ்திரம் வீணாச்சு அப்படின்றது அங்க பூர்வபக்ஷம். அது முறியடிக்கிறது சாஸ்திர யுனித்துவ அதிகரணம். அதே போல சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய போதமானது அந்த அறிவானது பயனற்றது, ஏன்னா சித்த பதார்த்தத்தை பத்தி சொல்லி என்ன பயன் இருக்கு அப்படின்னு சமன்வய அதிகரணத்தை கேள்வி. அந்த கேள்வியை முறியடிக்கிறது சமன்வய அதிகரண சூத்திரம். ஆகையினால
3 4 சேர்ந்து என்ன பண்றதுன்னா சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடிய மதி அறிவென்ன, இரண்டும் பயனற்றவை அப்படின்ற வைபல்ய சங்கா அப்படின்னு சொல்லுவார்கள். வைபல்யம்னா பயனில்லாத தன்மை, பயனற்றவை அப்படின்ற சங்கை எட அதை முறியடிக்கக்கூடியதாக இருக்கு இந்த 2வது பேட்டிக்கை. 2வது பேட்டிக்கைனா 2வது பெட்டி, அது 2வது பெட்டியில 2 சூத்திரங்கள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் இருக்கக்கூடிய சங்கதி அதையும் பார்த்திருக்கோம். அதே போல கடைசியில வேதாந்தாச்சாரியர் சாதிச்ச இந்த பேட்டிகா சங்கதி 2 பேட்டிகையா பிரிச்சுட்டு 4 சூத்திரத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்றதையும் இப்ப பார்த்தோம். எல்லாவற்றையும் மனசிலே கொள்வது, இது ஒரு தடவை கேட்டாலும் புரியாது, பல தடவை கேட்கணும். சாஸ்திர யுனிப்பு அதிகரணம் கஷ்டமான அதிகரணம். ஆனா அந்த டிஸ்கஷன் ரொம்ப அற்புதமா போச்சு. ஒரு 20-25 பேர் ஜாயின் பண்ணியிருந்தா எல்லாரும் கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் வந்தது. அவ்வளவு ப்ரிப்பரேஷனோட எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்டிப்பா அந்த 20-25 பேர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்கள் மேற்கொண்டு இந்த அதிகரணம், இந்த சமன்வய அதிகரணம், அதே போல இந்த 4 அதிகரணத்தினுடைய தத்துவம் என்ன, சாரம் என்ன, இது எல்லாத்திலையும் அவர்கள் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவர்களால் கண்டிப்பா பண்ணுவார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. மேற்கொண்டும் சில பேர் பண்ணார்கள்னா நல்லது, சம்பிரதாயத்துக்கு நல்லது. பார்ப்போம். நம்பிக்கை தான் வைக்க முடியும், ஹோப்ஃபுல்லா தான் இருக்க முடியும். அதனால இதோட நம்ம இப்போ இந்த உபோத்காதம் அப்படின்றத பார்த்து முடிச்சிருக்கோம். இது மேல ஈக்ஷத் அதிகரணம் தொடங்கி இது மேல சுலபமா தான் இருக்கும். இந்த சமன்வய அதிகரணத்தோட கஷ்டமான விஷயம்லாம் முடிஞ்சு போயிடுறது. ஈக்ஷத் அதிகரணம் எல்லாமே இந்த சமன்வய அதிகரணத்தையும் ஒண்ணு பார்த்தோம். பரம போக்கியத்துவம் அப்படின்ற எம்பெருமானுடைய ஒரு குணமானது சொல்லப்படுறது அப்படின்னு. மேற்கொண்டு பகவத் குணங்கள் எவ்வளவோ வந்துட்டே இருக்கும். நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சிவாசியமா திருவாய்மொழியா அப்படின்னு சந்தேகம் வர அளவுக்கு நல்ல அனுபவமாகவே மேற்கொண்டு போகும். ஆக மேற்கொண்டு அனுபவிப்போம். அடுத்த வீடியோல சங்கரரும் எம்பெருமானாரும் என்ன சொல்றார்கள் அப்படின்ற அந்த பட்சமும் அடுத்த வீடியோல அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.